இந்தா சந்திரா, நீ சொன்ன மாதிரியே அம்மனோட தலையை தூக்கிட்டு வந்தாச்சு. நாளைக்கு காலையில இதை காணோன்னு ஊரே அலறி நிக்க போகுது. ஆமா, தலைவன் தாலியை தேடி தெரு தெருவாலே போறான். எனக்கு ஆமாமா அவனே, எல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி அவன் அலையணும்னா அதுக்கு ஏத்த இடத்துல எல்லாம் இதை மறைச்சு வைக்கணும். அவன் தான் நாம என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடறானே அவனே. அதான் சித்தப்பா எனக்கும் யோசனையாவே இருக்கு. நாம எங்க எதை பண்ணாலும் கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிடறான். அவனே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடமா தேடி மறைச்சு வைக்கணும். இதை எங்க ஒளிச்சு வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு வழியா தாலியை மறைச்சு வச்சாச்சு. அந்த கார்த்தி எவ்வளவு புத்திசாலியா வேணா இருக்கலாம். ஆனா ஒரு நாள் இந்த தாலி ரேவதி ரூம்ல இருக்குன்னு அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. டே கார்த்தி, எங்களை எவ்வளவு தூரம் ஆட்டி வச்ச. நாளைக்கு கோயில தாலியை காணோன்னு தெரிஞ்சதும் அந்த தாலி எங்க போச்சு, எப்படி காணாம போச்சுன்னு தேடி தேடி ஆள. சாமியோட தாலி உன் கைக்கு கிடைக்காத வர உன் தாத்தா ராஜா சேதுபதியால பந்தக்கால் நட முடியாது. தாலியை தேடி நீ அங்கே இங்கேயும் அலைய போறதுல உன்னால நலங்கு ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. பாவம் நீ. தாத்தா. பாப்பா, கோவில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல தாத்தா, அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கோயில்ல எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்துட்டேன். கதவெல்லாம் பூட்டி தான் இருக்கு. நீங்க நிம்மதியை படுத்து தூங்கணும் தாத்தா. சரிப்பா, எனக்கு என்னமோ ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி என் மனசுல உறுத்திட்டே இருக்குப்பா. சந்தேகப்படுற மாதிரி அங்க எதுவும் நடக்கல தாத்தா. ஒரே ஒரு கார் மட்டும் அங்க நின்றுட்டு இருந்துச்சு. அங்கேயும் ஆளுங்க இருந்த மாதிரி தெரியல. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது தாத்தா. அப்படியே எதுனா நடந்தாலும் கோயிலுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். என்ன ஆனாலும் பந்தக்கால் நடுறது நாமளா தான் இருப்போம். அதுல எந்த மாற்றமும் இல்லை தாத்தா. என்னை நம்புங்க. வாங்க தாத்தா, வந்து படுங்க. சரியா, நீ போய் தூங்கு. சரிங்க தாத்தா. போய் நீங்க தூங்கு. படுங்க தாத்தா, நான் போறேன். நான் படுத்துக்கிறேன்ப்பா, நீ போ. சரிங்க தாத்தா. ரேவதி, என்ன ரேவதி, ரெடியாகாம உட்காந்துருக்கிறத பார்த்தா இப்ப நடக்கிற ஃபங்க்ஷன்ல உனக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லக்கா. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். உன்னையே நீ ஏமாத்திக்காத ரேவதி, அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். ஏய், சாரி டி, ஏதோ மனசுல சொல்லணும்னு தோணுச்சு. சரி, நீ ரெடி ஆகு, நான் வரேன். இவ மனசு முழுக்க கார்த்தி தான் இருக்காருன்னு நல்லா தெரியுது. ஆனா வெளியே சொல்லாம மனசு இப்படி இறுக்கி வச்சிருக்காளே. இருக்கட்டும், மனசு ஒரு நாள் தன்னால உடையும் ரேவதி. அவனே
வெறிய நாட்டாம வந்துட்டார் பாரு. ஐயா வணக்கம். வாங்க வாங்க. ஐயா வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் தம்பி, வாங்க. வணக்கம் தம்பி. தம்பி, உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா, பந்தக்கால் நடுறதுக்கு முன்னாடி உங்க கையால அம்மனுக்கு பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டு வேலையை தொடங்குவோம். சரி வாங்க உள்ள போகலாம். வாங்க ஐயா, வாங்கம்மா. வாங்க. ஐயா வணக்கம் வணக்கம். ஓம் அகிலாண்டேஸ்வரி தாயே, உலகையெல்லாம் காப்பவளே, உலக நாயகி தாயே, கஷ்டங்களை தீர்ப்பவளே, நீயே துணையம்மா. ஓம் பராசக்தியே, ஓம் சக்தி. ஐயோ, இது என்ன சோதனை? ஏமா இப்படி எங்களுக்கு சோதனை மேல சோதனை கொடுக்கிற தாயே? என்னாச்சு? அம்மனோட கழுத்துல இருந்த வைர தாலியை காணோம். ஐயோ, இது என்ன சோதனை? ஏமா இப்படி எங்களுக்கு சோதனை மேல சோதனை கொடுக்கிற தாயே? அம்மனோட கழுத்துல இருந்த வைர தாலியை காணோம். ஐயோ, என்ன இப்படி ஆயிப்போச்சு? நேத்து ராத்திரி பூஜை முடிச்சுட்டு போனப்ப கூட அம்மன் கழுத்துல தாலி இருந்துச்சு, நான் பார்த்தேன். இப்ப காணமே. என்னையா பண்றது? ஏங்க, நேத்து நைட்டு நீங்க பார்க்கும்போது அம்மன் கழுத்துல தானே இருந்துச்சு. அது எப்படிங்க காணாம போகும்? அதான் தம்பி, எனக்கும் ஒண்ணும் புரியல. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட இப்படி நடந்தது இல்ல. என்னங்க இது? மறுபடி சேதுபதி ஐயா எப்ப இந்த ஊருக்குள்ள காலை வச்சாரோ அப்பல இருந்து இப்படிதான் ஏதோ அபசகுணமா நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ இந்த குடும்ப கும்பாபிஷேகம் நடத்துறது சாமிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏங்க, பார்த்து பேசுங்க. இருப்பா. அவர் சொன்னதுல என்ன தப்பு? உங்களுக்கும் கோயிலுக்கும் ராசி இல்ல, அதனாலதான் அம்மனுக்கு பிடிக்கல. என்னப்பா என்னென்னமா பேசுறான்? என்ன அவர் இப்படி பேசுறாரு? என்ன இப்படி சொல்றான்? நீங்க சொல்றதும் சரிதான். எந்த நேரத்துல ஒரு கோயில்ல காலை வச்சாரோ எல்லாமே தப்பா தான் நடந்துகிட்டு இருக்கு. சில பேருடைய முகராசி அந்த மாதிரி. அது சரி, சொந்த மகனுக்கே இந்த ஆளோட ராசி ஒத்து வராம தனியா தங்கிட்டாரு. கடவுளுக்கு எப்படி இந்த ஆளு ராசியோட ஒத்து போகும்? வாங்க வாங்க இந்த பக்கம். இன்னொரு வாட்டி அவர் ஆளுகளுன்னு மரியாதை இல்லாம பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.